மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் அமைந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதற்காக நம்ம எப்பவுமே சந்தோஷப்படணும். ஆமென். எந்த அளவுக்கு நம்ம கீழே போறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை மேல உயர்த்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த அளவுக்கு குறைவுகள் காணப்படுதோ அந்த அளவுக்கு தேவன் நிறைவே கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம குறைவோட தொடரும் போது என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. பாக்கெட் எப்படி ஆகுது, பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய குறைவில் தான் அவருடைய நிறைவு இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளுடைய குறைவு எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் அந்த குறைவை நிறைவாய் மாற்றுவார். யோவான் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதத்தை நாம் அந்த இடத்துல 1 முதல் 10 வசனங்கள்ல வாசிக்க முடியும். அந்த இடத்துல கானா ஊரின் கல்யாண வீட்டில் ஏற்பட்ட ஒரு குறைவு, அதை தேவன் எப்படி நிறைவாய் மாற்றினார் என்பதை நம்ம அந்த இடத்துல வாசிக்க முடியும். வாசிங்க யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். புதிய ஏற்பாடு 126வது பக்கம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு நம்ம எங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போகிறார். தொடர்ந்து வாசிப்போம். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் மற்றும் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் இவர்கள் எல்லாரும் அந்த கல்யாணத்திற்காக கல்யாணத்தில் பங்கேற்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் அல்லேலூயா. அல்லேலூயா. குறைவு காணப்படும் பொழுது தேவன் அந்த குறைவை நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். பார்த்து சொல்லுங்க, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். மறுபடியும் சொல்லுங்க, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. யாரெல்லாம் சொன்னீங்க அவங்களுக்கெல்லாம் நிறைவு வருகிறது, குறைவு போகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கல்யாண வீட்டுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவுடைய தாயாரும் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. கல்யாண வீட்டுல எல்லாம் சரியா அழகாக நீட்டா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன குறைவு ஏற்படுகிறது? 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்ட போது. அல்லேலூயா. அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் பார்க்கல, அது வரைக்கும் சீஷர்களும் யாரையும் பார்க்கல, அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் இவங்க எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. இவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது, ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. ஆனா நமக்கு ஒரு குறைவு ஏற்படுகிறது. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் மரியாள் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அம்மா தன்னுடைய பையனை பார்த்து சொல்றாங்க, மகனே, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. ஏன் திராட்சரசம் இல்லைன்றது ஏன் இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா, இது ஒரு பெரிய விஷயமா நம்ம ஏன் எடுத்துக்கணும்? யூதர்களுடைய முறைமையின்படி அந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் இல்ல, திராட்சரசம் தீர்ந்து போச்சு அப்படின்னா அந்த கல்யாணம் நின்றும். அல்லேலூயா. அப்ப அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், ஒரு அவமானம் வராம அந்த கல்யாணம் தடைபடாம நடக்கணும்னா திராட்சரசம் இருக்கணும். இப்ப திராட்சரசம் இருந்திருக்கும் இல்லையா? ஏன் இப்ப குறைவுபட்டது? நிறைய பேர் வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மனித பிழையா இருக்கலாம். அதை தயாரித்தவர்கள் குறைவாக தயாரித்திருக்கலாம், அல்லது பரிமாறினவர்கள் அதிகமாக பரிமாறி இருக்கலாம், அல்லது நல்ல ருசியா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் 2 டம்ளர் கூட குடிச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஏதோ ஒரு மனித பிழை நிமித்தமாக அந்த இடத்துல ஒரு குறைவு வருகிறது. கல்யாணத்துக்கு ரெடி பண்றோம் அப்படின்னா எத்தனை பத்திரிக்கை வச்சிருக்கோம், எத்தனை பேர் வருவாங்க, ஒரு கணக்கு போட்டு தானே நம்ம எல்லாமே செய்வோம். ஆமாவா இல்லையா? அது திராட்சரசம் இல்லைன்னா கல்யாணம் நின்று போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அப்ப திராட்சரசம் மிக முக்கியமானதா இருக்குது. அப்ப மிக முக்கியமானதை போதுமான அளவுக்கு வைத்திருப்பாங்களா இல்லையா? இல்ல தேவைக்கு அதிகமா வைத்திருப்பாங்களா இல்லையா? வைத்திருக்கணும். ஆனால் என்ன நடந்தது என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் என்னுடைய கருத்து, அந்த இடத்துல ஒரு மனித பிழையினால், ஒரு ஹியூமன் எரர்னால, ஹியூமன் மிஸ்டேக்னால, யாரோ ஒருத்தர் செய்த தவறினால் இந்த இடத்துல ஒரு குறைவு வருகிறது.
அல்லேலூயா. இந்த குறைவை மரியாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயார் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு 3ஆம் வசனம் கடைசி பகுதி, அவர்களுக்கு திராட்சரசம் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தை மிகவும் முதல்ல படிக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டவரோட கோபமா பேசுறாருன்னு யோசிக்கலாம். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும், அல்லேலூயா, என் வேலை இன்னும் வரவில்லை. தொடர்ந்து வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய வேலை வரவில்லை என்று சொன்னால், ஒருவேளை அந்த திராட்சரசம் கொஞ்சம் இருந்திருக்குமோ என்னமோ. அல்லேலூயா. அல்லது அவர்கள் வேறு காரியத்திற்காக வேற இடத்துல இருந்து திராட்சரசத்தை கொண்டு வரலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆல்டரேஷன் பண்ணலாம், ஏதாவது ஒரு செய்து திராட்சரசத்தை பண்ணலாம்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? வேதத்துல இயேசு தண்ணீர் விட்டார் 3 வார்த்தைகள் இருக்கும். ஆமென். ஆனா அந்த சூழ்நிலை என்னங்கிறத நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணும், விரிவாக்கமா பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலை நமக்கு புரியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை ஏன் வரவில்லை? அங்க மனிதர்கள், அங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த திராட்சரச குறைவை நம்ம சரி பண்ணிடலாம், அங்க வாங்குவோம், இங்க வாங்குவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாம் செய்து என்ன ஆயிற்று? ஒண்ணும் முடியல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் மரியாள் வேலைக்காரரை பார்த்து சொல்றாங்க. வேலைக்காரர் மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ற வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க. ஆமென். நீங்கள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார், இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு யாருக்குமே தெரியாது. இது முதலாம் அற்புதம். நான் சொல்றது புரியுது? முதலாம் அற்புதம். இப்ப வந்து ஆண்டவர் வந்து ஒரு செத்து போன மனுஷனோட எழுப்புவாரு, கால் நடக்க முடியாதவனை அவனை குணப்படுத்துவார் அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் இருக்கிற ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண மனிதனாய் இந்த கல்யாண வீட்டுல இருக்கிறார். அல்லேலூயா. வேலைக்காரரை பார்த்து சொல்றாங்க, மரியாதை என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. 6ஆவது வசனம் வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. தண்ணீர் நிரப்பி வைத்திருந்தாங்க. கற்சாடிகள், நல்ல பெரிய பெரிய கற்சாடிகள்ல, நல்ல ஜார்ல, கண்டெய்னர்ல தண்ணீர் நிரப்பி வைத்திருந்தாங்க. வாசிங்க. 7 நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஜாடிகளில் எல்லாம், இந்த பாத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க? தண்ணீர் நிரப்புங்கள். வேலைக்காரருக்கு ஒரு அசைன்மெண்ட், ஒரு வேலை சொல்றாரு. அவர்கள் அதைப்படியே செய்கிறார்கள். 8வது வசனம் வாசிங்க. 8. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? இதெல்லாம் எங்க நடக்குது? இதெல்லாம் கிச்சன்ல நடக்குது. ஆமென். கிச்சன்ல நடக்குது. அதாவது நம்ம ஒரு சாப்பாடு எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாம் கிராண்டா எல்லாம் ஏசி கால்ல வச்சு பரிமாறினாங்கனாலுமே அந்த உணவு தயாரிக்கப்பட்ட இடம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கசம் சார்ந்தா இருக்கும். அங்கே கருவேப்பிலை கடை அப்படி கிடக்கும், இங்கே கொத்தமல்லி கிடக்கும், அந்த இடத்துல என்ன பாக்கெட்ல என்ன கீழே சுத்தி கிடக்கும். கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது, ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா இருக்காது, சுத்தபத்தமா இருக்காது. அல்லேலூயா. கிச்சன் அப்படிதான் இருக்கும். பின்ன புகையா இருக்கும். அங்க இருக்கிறவங்களும் நல்லா கிட்டாப்பா ஜம்மன் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. இந்த கிச்சன்ல இருந்து, இந்த சமையல் அறையில இருந்து தான் எல்லாருக்கான உணவு வருது. அப்ப இந்த கிச்சன்ல, இந்த சமையல் அறையில இருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட ஜாடியை, இந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காக சர்வ் பண்றாங்க இல்லையா, நல்ல எல்லாம் ஊட்ட உட்காந்து சாப்பிடுற அந்த சர்விங் இடத்துக்கே கொண்டு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதன்படியே அவர்கள் கொண்டு போறாங்க. 9வது வசனத்தை வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரியும். வேலைக்காரருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தண்ணீர் எடுத்துக்கொண்டு போறாங்களா, அது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? வேலைக்காரருக்கு மாத்திரம் தான் தெரியும் அந்த தண்ணீர்னு. தொடர்ந்து வாசிங்க. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. பாருங்க என்ன நடக்குது? ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன நடக்குது? அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது மிகப்பெரிய அற்புதம் அல்ல, அந்த திராட்சை ரசம், புதிய திராட்சை ரசம்
பழைய ரசத்தை விட சுவையுள்ளதாய் இருக்கிறது. ஏன் சுவையுள்ளதாய் இருக்கிறது? அதை செய்தவர், அதை உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த 10 வசனங்கள், இதிலிருந்து நிறைய காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் காரியம், நம் வாழ்க்கையில் குறைவு ஏற்படும் பொழுது நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டிய, நாம் நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு நபர், அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய குறைவில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த வேளையில் நமக்கு அவர் உதவி செய்வார். உதவி என்பது ஏதோ ஒரு பெயருக்கான உதவி அல்ல, முந்தினதை பார்க்கிலும் சிறந்தது. அடிக்கடி சொல்லுவேன், லேட்டர் பிகேம் பெட்டர். ஆமென். முந்தினதை பார்க்கிலும் பிந்தினது அருமையானது, சிறந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க, முந்தினதை விட சிறந்ததை ஆண்டவர் கொடுப்பார். முந்தினதை விட சிறந்ததை ஆண்டவர் கொடுப்பார். முந்தின ரசத்தை விட சுவையான ரசத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. மரியாதை என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதுல ஒண்ணும் மாத்தாதீங்க, அதுல ஒண்ணும் கிடக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை வேலைக்காரருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் அவர் சொன்ன, மரியாதை சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய வேலை வர காத்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு ரைட் டைம் வைத்திருக்கிறார். ஓவர் நைட்ல பார்க்க நான் முடியுமா? முடியாதா? முடியுமா முடியாதா? 20 வருஷம் கஷ்டப்பட்டார் யாக்கோபு. அல்லேலூயா. யோசேப்பு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 10-15 வருடங்கள் கஷ்டப்பட்டாரு. ஆண்டவர் ராஜாவாவே தாவீதை சொல்லி அதுக்கப்புறம் தான் தாவீது ரோடா திருவா அலைஞ்சாரு. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும் வரை, அந்த காலம் வரும் வரை நாம் என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிற நாம், பொறுமையோடு காத்திருக்கிற நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. அல்லேலூயா. பழைய ரசம் ஏதோ ஒரு மனித பிள்ளையில குறைவு வந்துருச்சு, ஆனா தேவ செயலினால் நிறைவு வந்தது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறைவு இருக்கலாம். பண குறைவு இருக்கலாம், குடும்பத்துல ஒரு குறைவு இருக்கலாம், ஆரோக்கியத்துல ஒரு குறைவு இருக்கலாம், எண்ணங்கள்ல ஒரு குறைவு இருக்கலாம், இந்த பாவத்தை விடவே முடியல ஒரு குறைவு இருக்கலாம். ஏதாவது ஒரு குறைவு உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில குறைவு இருக்குதா? உங்க பாக்கெட்ல பணம் குறைவா இருக்குதா? வீட்டுல நகை குறைவா இருக்குதா? சந்தோஷம் குறைவா இருக்குதா? சமாதானம் குறைவா இருக்குதா? அன்பு குறைவா இருக்குதா? அறிவு குறைவா இருக்குதா? தேவன் நிறைவாய் மாற்றுவார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, தேவன் நிறைவாய் மாற்றுவார். நல்ல கவனிங்க. எப்பொழுதுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய பேட்டர்ன், அவருடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முதல் காரியத்துக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆதாம் இடத்துல ஆண்டவர் பேசின மாதிரி தினந்தோறும் பேசுகிறார், நிமிடந்தோறும் பேசுகிறார். அது மாதிரி அதற்கு பின்பு இருந்த யாரிடத்துல ஆண்டவர் பேசல. ஆமென். நான் சொல்றது ஆபிரகாமுடைய சந்ததியில பேசல. மோசே இடத்துல ஆண்டவர் பேசினார், அதெல்லாம் இரண்டாவது. அப்ப முதல் காரியத்திற்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ரொம்ப பிரெஃபரன்ஸ், முக்கியத்துவம் கொடுக்கிறார். முதல் காரியத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த முதலாம் அற்புதத்தில் நிறைய காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன காரியம்? அவருடைய வேலை வர காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ண வேண்டும். இன்னைக்கு காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? ஆண்டவர் எதுவுமே செய்ய, குறைவு இப்படி இருக்கிறது. மனித பிழையினால் உண்டான குறைவை தேவ செயல் நிறைவாய் மாற்றும். அல்லேலூயா. மீகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மீகா 2:7. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையில்
நன்மை செய்யும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் வாழ்க்கையில நன்மை செய்யும், நல்லது நடக்கும். நோக்கி பாருங்க. அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை மாத்திர சொல்றேன். சீஷர்கள் படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. காற்று கடல் பயங்கரமா அடிக்குது, பயங்கரமா. கப்பல் படகு தூள் தூளா போகுது. எத்தனையோ காரியங்களை யோசித்தாங்க, என்னென்னமோ செய்து பார்த்தாங்க, எதுவுமே நடக்கல. அல்லேலூயா. படுத்து உறங்கி கொண்டிருந்த, ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்த ஆண்டவரத்துல, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் என்ன ஆக போறோம்? ஆமா, நாங்க எல்லாம் சாக போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலை பார்த்தோம், உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், வறுமை, வேதனை, துன்பம் எல்லாவற்றையும் பார்த்து நீங்க நினைக்கலாம், நான் சாக போறேன், அவ்வளவுதான், இனி முடிஞ்சு, என் வாழ்க்கை இனி இல்ல, என் தொழில் இனி இல்ல, என் வேலை இனி இல்ல, என் குடும்பம் இனி இல்ல. அல்லேலூயா. எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, ஆமென், இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் தட்டி எழுப்புங்க. ஆண்டவர் என்ன பண்ணணும்? தட்டி எழுப்பி என்ன பண்ணணும்? திட்டு வாங்கணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்ல, என்ன ஆண்டவர் ஆண்டவரே நாங்க சாக போறோம். நீ சாகிறதுக்காக ஆண்டவரை தேர்ந்தெடுத்தார். நீ அழிந்து போகும்படியா உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கொஞ்சம் ஒதுங்கு, அதை நான் பேஸ் பண்றேன். உன்னுடைய பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு உண்டான துன்பம், வேதனை எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் சரி செய்கிறேன். உன் குறைவை நான் நிறைவாக்குகிறேன். காற்றை கடலை என்ன பண்ணாரு? அதட்டினார். என்னாச்சு? அமைதி உண்டாயிற்று. தேவன் உங்கள் சூழ்நிலைகளுக்குள் வரும் பொழுது, தேவன் உங்களுக்குள் வரும் பொழுது, உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்களில் ஒரு அமைதி உண்டாகும். உங்களுடைய குறைவுகள் நிறைவாய் மாறும். நீங்கள் 2:7 சொல்லுகிறது, என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அல்லேலூயா. அடிக்கடி யோசனை பண்ணி பார்க்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்மை செய்யாதா? ஆண்டவரை நன்மை செய்ய மாட்டாரா? அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து ஒரு காரியத்தை, அங்கே ஒரு நபரை வாசித்து நம்ம ஒப்பு கொடுத்து செல்வோம். லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த இடத்தில் வந்த போது, நல்லா கவனிங்க, ஆண்டவர் வாடி போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் போக வேண்டிய இடம் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. எல்லாம் ஜனக்கூட்டம் எல்லாம் நெருங்கி போயிட்டு இருக்காங்க, என்ன பண்றதே தெரியல. ஆனா இயேசு 5ஆம் வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இன்றைக்கு நான் உன் வீட்டில் அந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல சகேயும் இருக்கிறான். அந்த சகேயுவுக்கு ஒரு நன்மை தேவைப்படுகிறது. அவனிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. அவனிடத்தில் அவன் தினந்தோறும் மனசாட்சியில் குத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான். அவனுக்கு நான் ஒரு நன்மை செய்யணும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? தன்னுடைய பயணத்தை நிறுத்துகிறார். நான் போயிட்டு இருக்கிறார். ஆனா ஒரு இடத்துல நின்று அண்ணாந்து பார்த்து சகையை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். உடனே சகையை சீக்கிரமா கீழே இறங்கி சந்தோஷத்தோட ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. 8ஆவது வசனத்துல சகையை நின்று கர்த்தரை நோக்கி, 7ஆவது வசனத்தை வாசிங்க. 7ஆவது வசனம் தான் முக்கியமானது. இந்த ஒரு வார்த்தை சகையை மிகவும் காயப்படுத்திடுச்சு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எதுவுமே சகையிடத்துல சொல்லல. மறுபடியும் 6ஆவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். பாருங்க, சகையுக்கு பயங்கர சந்தோஷம். ஆண்டவர் என் வீட்டுல தங்க போறாரா, ஆண்டவர் என் வீட்டுக்கு வர போறாரா, பயங்கர சந்தோஷத்தோட இறங்கி கூட்டிட்டு போறாரு. ஆனா 7ஆவது வசனத்துல சில மனிதர்களுடைய வார்த்தை கேட்கிறார். வாசிங்க பார்ப்போம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். பார்த்து சொல்றாங்க, இந்த சகையுவா பயங்கரமான பாவி, இவர் என்னென்ன பாவம் பண்ணியிருக்காரு தெரியுமா? அவரே அடுத்த வசனத்துல சொல்லுவாரு. அல்லேலூயா. இந்த ஒரு பாவியான மனுஷனிடத்துல போய் இயேசு தங்கலாமா, இவருடைய வீட்டுல போய் தங்கலாமா, இப்படி முறுமுறுக்கிறத கேட்டது சகையினுடைய
இருதயம் இழிக்கப்பட்டு மனசு உடைஞ்சு போய் மனம் திருப்பி சொல்லுகிறார். வாசிங்க 8வது வசனத்துல. இப்ப என்ன பண்றாரு? சகையில் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் போனவர் நின்றாரு, இப்ப சகையில் இருக்கிறார் என்று சொல்றாரு பாருங்க வார்த்தைய. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் தனியை திரும்ப செலுத்துகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனை சந்தித்தால் அவன் வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும் அதை தேவன் நிறைவாய் மாற்றுவார். அவனை குணப்படுத்துவார், அவனை மன திரும்ப செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணார சகைக்கு இல்ல. ஆண்டவர் சகையை பார்த்து எதுவுமே சொல்லல. ஆனால் மன திரும்பி தன் இருதயத்தில் குத்தப்பட்டு சகையை சொல்லுகிறார். ஆண்டவரே ஆஸ்தியில பாதி கொடுத்துறேன், யாருக்கையாவது அநியாயமா வாங்க நாளை தனியா திருப்பி கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உண்மையான ரட்சிப்பு ஆண்டவர் வந்தா வருங்கிறது இல்ல, ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த தீய வழிகளை நாம் விட்டு விலகும் பொழுதுதான் உண்மையான ரட்சிப்பு வருகிறது. இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் கிடையாது. சகையில் கூட தான் ஆண்டவர் இருந்தார், ஆனால் சகை ரட்சிக்கப்படல. சகை என்றைக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் வீட்டுக்கு வருகிறார், ஆகையால் நான் என்ன செய்யணும்? என்னை சுத்தமாக்க, என்னை சுத்திகரிப்பு செய்யணும். இடத்தில் குறைவுகள் என்ன இருக்கிறது? நான் ஆசையில பாதையை கொடுத்துறேன், நான் யாருக்கையாவது அநியாயமா வாங்க நாளை தனியை திருப்பி கொடுத்துறேன். தன்னுடைய பாவத்திலிருந்து விலகுகிறார், மனம் திரும்புகிறார். மனம் திரும்பும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வரணும், உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரணும், ஒரு குறைவுகள் நிறைவாய் மாறணும் அப்படின்னா நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆழமான ரட்சிப்பு என்னது? தேவன் விரும்பாத காரியம் அல்லது தேவன் எனக்குள் வசிப்பதற்கு என்னிடத்தில் தகாதவைகள் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் ஏதாவது இருக்குமானால் அதை நான் எடுத்து போடும் பொழுது, அதை நான் புறமே தூக்கி வீசும் பொழுது தேவன் ரட்சிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் என் குறைவு நிறைவாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருந்து கொண்டே அழுது கொண்டே வாழ்ந்துட்டு இருக்கணும். நீங்க எப்பொழுதுமே ஒரு வாடின முகமாவே இருக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே வாழணுங்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்களா மாட்டீங்களா? பொல்லாத நீங்களே அப்படி நினைக்கும் பொழுது பரமபிதா அப்படி நினைப்பாரா? இல்ல, இன்னும் நல்ல சந்தோஷமா இருக்கு, ஒன்று குறைவிடாம எல்லாருக்கும் அனுபவிக்கிறது, எல்லாருக்கும் திருப்தியா இருக்குன்னு ஆண்டவர் விரும்புவார். அந்த திருப்தி, அந்த நிறைவு வருவதற்கு தடையாய் நம்மிடத்தில் ஏதாவது காணப்படும் என்று சொன்னால் அதை நாம் விட்டு விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும், நம்மை நாம் சுத்திகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சகையை போல ஒரு நிமிஷம் நம்ம நின்று பயங்கரமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். திருப்பூர்காரங்க நம்ம எல்லாரும் பயங்கரமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேகமான ஓட்டம், டைம் இல்ல, பைபிள் படிக்க டைம் இல்ல, ஜெபிக்க நேரம் இல்ல, சபைக்கு வர நேரம் இல்ல. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. சகையை பாருங்க, வசனத்தை வாசிங்க. 8வது வசனத்துல சகையோ நின்று நில்லுங்க. ஒரு நிமிஷம் நின்று யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள் இடத்துல என்ன இருக்கு? அல்லேலூயா. அதை தூக்கி ஓரமா போடுங்க, தூக்கி எறிங்க, உங்களை விட்டு அகற்றுங்கள், நிறைவு வரும். ஆமென். அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு கர்த்தர் வந்து சொல்லுங்க, ரட்சிப்பு வந்தது, குறைவுகள் நீக்கிட்டு நிறைவு வந்து கொண்டிருக்கிறது, நிறைவு வருகிறது, குறைவெல்லாம் போயிருச்சு. விசுவாசிங்க முதல்ல, நிறைவு வருகிறது, குறைவெல்லாம் போயிருச்சு. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, குறைகள் எல்லாம் நீங்கிட்டு நிறைவு வருகிறது, நிறைவான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரூத் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தரை அண்டிக் கொண்டு அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. சாப்பிட்டு போறாங்க, உட்கார்ந்து சாப்பிட்டு போகும். நிறைவான பலன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைவான பலன். சொல்லுங்க, நிறைவான பலன், பெரிய ஆசீர்வாதம். பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. என்ன பார்த்து பயன்படுத்துறாங்க? அல்லேலூயா.
சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் உங்களை ஆக்கினைக்கு உட்படுத்த, உங்களை தண்டிக்க, உங்களை அழுக வைக்க, உங்களை மனம் திரும்ப, உங்களை போட்டு அடிக்கிறது தேவ சித்தம் அல்ல. எத்தனையோ பாவத்தை பண்ணிட்டு போன கெட்ட குமாரனை கூட ஆண்டவர் போய் ஓடி கட்டி அணைக்கிறார். நம்மளா இருந்தா கல்லூரி தடிப்போம், இந்த பக்கம் வராத போ, அண்ணா பாவம் எத்தனை என் சொத்த போட அப்படின்னு போயிட்டு மறுபடியும் வந்து எதுக்கு வந்த அதெல்லாம் ஓடி அணைக்கிறார். ஒரு அன்பின் தெய்வம். அவர் எதிர்பார்க்கிறது அன்பு மாத்திரம் தான். எத்தனையோ காரியங்கள் எவ்வளவோ நாம் செய்திருக்கலாம். ஆனால் தேவன் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க ஆசையா இருக்கிறார். எப்படியாவது இந்த மனிதனுடைய உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்கணும். அதற்கு தேவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. தேவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை எடுத்து போட்டு பரிசுத்தமாய் மாறுங்க. சகைவை போல சகைவு எப்படி தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை எடுத்து போட்டாரோ அதே போல இந்த நாள்ல தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை எடுத்து போடுங்க. தேவனுக்கு குறைவுகளை நிறைவாங்க. எல்லாரும் மாணவர்கள் படிக்க